தானே. இப்போ எந்த தியாகிகளுக்கு எந்த குடும்பங்களுக்கு இவர் என்ன ஒத்தாசை பண்ணார்? யாருக்கும் பண்ணலையே. சரி, இந்த செத்து போனவங்க இருக்கிற தியாகிகள், அந்த தியாகிகள் குடும்பத்தில் முதல்ல துப்பாக்கி சூட்டில் இறந்து போன ரங்கநாத கவுண்டர் பேரை அங்கே தானே படித்தான். எங்கே? அந்த இதில் படித்தான், சரஸ்வதி காலேஜில் படித்தான், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படித்தான். அவனுக்கு என்ன ஃபீஸ் என்ன வாங்காமல் விட்டிங்களா? அவங்க ஃபீஸ் கட்ட முடியலன்னு உடனே சர்டிஃபிகேட் கூட கொடுக்கலங்க. அதே மாதிரி இவன்லாம் போய் அங்கேயே வேலை செஞ்சான். சித்தனி ஏழுமலை தியாகி, அவங்க பையனும் அங்கே தான் வேலை செஞ்சான். அப்புறம் பொக்லைன்லாம் ஓட்டினான். அவனுக்கு சம்பளமும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, இலவசமாக செஞ்சுட்டு போய் செத்தானுங்க. ஸோ கால் ஆக்சிடெண்ட் ஆகி அதுக்கப்புறம் கால் முறிஞ்சே செத்து போயிட்டான். ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன் இதென்னா, யாருக்கும் அவங்க செய்யறது கிடையாது, செஞ்சதும் இல்லை. இந்த தியாகிகள் குடும்பம்லாம் ராமதாஸ் போய் பார்த்து ஏதாவது செய்யுங்க 25 பேரும். அப்போ என்ன மாதிரி கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணுறேன்? தாலி அறுத்த முண்டிச்சிங்களா, இங்கே வராதிங்க, ஓடிப்போங்கன்னு சொல்லி துரத்தி விட்றேன். ஸோ இதுதான் ராமதாஸ். இல்லை யாருக்காவது அவர் ஏதாவது செஞ்சுருந்தால் விரல் விடுங்க. நான் இந்த குடும்பத்துக்கு நான் செஞ்சுருக்கேன், ஒன்றும் செய்யலையே. ஆனால் ஏன் இப்போ கோபம் அதிகமாக வருது அப்படின்னு கேட்டால், அந்த இவங்க இருக்கிறாங்கல்ல, அந்த சுசீலா, நீங்கள்லாம் கூட சொன்ன ரகசிய காதலி சுசீலாவுக்கு தான் எல்லாம் பண்ணுறாரு. 2வது மனைவி என்ன பண்ணுறாரு? 150 கோடியில் அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு? அறக்கட்டளை வச்சு கொடுக்குறாரு, விஸ்வகர்மா அறக்கட்டளை. அதுக்கப்புறம் 200 கோடி கொடுத்தாரு, அப்புறம் 500 கோடி கொடுத்தாரு. இப்போ என்ன, உன் சொத்தில் சரிபாதி எனக்கு பங்கிட்டு கொடுன்னு கேட்குது. ஓ, இப்போ டிமாண்ட் வைக்கிறாங்களா? டிமாண்ட் வைக்கிறாங்க. இது இவ்வளோ வாங்கினது எல்லாமே இதுவும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போ பிரச்சனை. அவர் 2வது மனைவி வெளியில் காமிக்கிறது இல்லை. இப்போ அதெல்லாம் அவங்க வெட்ட வெளிச்சமாக வருது. ஸோ இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, நாங்கள்லாம் போகிறோம் வரோம், 5 எம்எல்ஏ அங்கே தான் போய் நிற்கணும். யார்கிட்ட? அந்த சுசீலா கிட்ட தான் போய் சொல்லணும். அவங்க சொல்கிறதான் செய்ய முடியும். ஓ, யாரும் அதான் பிரச்சனையா சார்? இப்போ சுசீலா தான் பிரச்சனையா? கட்சியிலையோ சொத்துலையோ எந்த பிரச்சனை கிடையாது. இல்லை சொல்கிறதா கேட்கணுமா? இல்லை சொத்தில் ராமதாஸ் அவங்க பொண்ணுங்களுக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அங்கே இருக்கிற வீடு வாசலில் என்ன பெட்ரோல் எல்லாத்தையும் அங்கே கொடுத்துட்டாரு. அந்த பக்கம் மொலசூர்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி போகிறவள்ள 100 ஏக்கர் காம்ப்ளெக்ஸு, ஃபியூல் அந்த இது இருக்குது இல்லைங்களா, சரஸ்வதி எரிபொருள் மை எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கு தான் கொடுத்துருக்குறாரு. காந்திமதி பேர்லேயும் அவங்க ஹஸ்பண்ட் பேர் பரசுராமன் பேர்லேயும் தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அந்த இதுக்கு தான் கொடுத்துட்டாரு. அந்த தைலாவரம் தோட்டத்தில் இருக்குதும் அதே கதி தான். அப்புறம் இந்த இதில் இருக்கிறதையும் பண்ணியிருக்காங்க. யாருங்க அவ்வளோ பெரிய அந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளை இப்போ ராமதாஸ் வச்சிருக்கிறார் இல்லையா, அது பேர் ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு. அந்த அறக்கட்டளையினுடைய தாளாளர் யார்? இவங்க தான். யார்? காந்திமதியினுடைய ஹஸ்பண்டு தான் அதில் எல்லாம் இருக்கிறார், டைரக்டாக இருக்கார். ஸோ எல்லாத்தையும் அவங்க கைப்பற்றிட்டாங்க. அது கைப்பற்றினா கூட அன்புமணிக்கிட்ட நிறைய இருக்குது. அதுதான் அன்புமணி சொல்கிறார்ல, நீ என்ன என்னது, அவர் ரொம்ப சில வார்த்தைகள்லாம் பயங்கரமாக பிரயோகப்படுத்தார். நடக்காது கண்ணு, நடக்காது தம்பி அப்படின்னா என்ன? நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. அதுதான் அவர் சொல்கிறார்ல, 2 அடுக்கு மாளிகை இருக்குதுன்னு சொல்கிறாரு, உனக்கு 2 கார் இருக்குதுன்னு சொல்கிறாரு, 4 செல்ஃபோன் இருக்குதுன்னு சொல்கிறாரு, மேற்கொண்டு 4 செல்ஃபோனை வாங்கிக்கிறாரு.